நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனை அறியச் செய்தல். இன்றைய வேதாகம பகுதி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். குறிப்பு வசனம்: ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 7:10. ஆண்டவர் மீதும் மக்கள் மீதும் கேத்ரின் கொண்டிருந்த அன்பானது வேதாகம மொழிபெயர்ப்பு பணியில் அவரை ஈடுபடச் செய்தது. இந்தியாவில் உள்ள பெண்கள் தங்கள் தாய்மொழியில் வேதாகமத்தை படித்து அதை ஆழமாக புரிந்து கொள்ளும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் சொல்லும்போது, அவர்கள் வேதத்தை படித்து புரிந்து கொள்ளும் போது கைத்தட்டவோ மற்ற விதங்களிலோ தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றி வாசித்து, ஆஹா, அற்புதம் என்று சொல்கிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் கூறுகிறார். கேத்ரின் அதிகமான மக்கள் தங்கள் சொந்த மொழியில் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த விதத்தில் பத்மு தீவில் இருந்த வயதான சீஷனான யோவான் கண்ட தரிசனத்தை அவர் தன் இதயத்தில் பொக்கிஷமாக போற்றி வருகிறார். ஆவியின் மூலம் தேவன் அவரை பரலோகத்தின் சிம்மாசன அறைக்குள் கொண்டு சென்றார். அங்கு அவர் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க காண்கிறார். அவர்கள் எல்லாரும், ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். தேவன் தன்னை ஆராதிக்கும் ஏராளமான ஜனங்களை தொடர்ந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் அவர்களுக்காக ஜபிப்பவர்களை மட்டும் பயன்படுத்துவதில்லை. இயேசுவின் நற்செய்தியை அன்புடன் தங்கள் அண்டை வீட்டாரிடத்தில் கொண்டு செல்பவர்களையும் பயன்படுத்துகிறார். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று அவரை துதித்து அவருடைய இந்த பணியில் நாமும் கைகோர்க்கலாம். தேவனை துதிப்பதற்கும் அவரை கனப்படுத்துவதற்கும் ஜனங்களை தூண்டுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இயேசுவை பற்றிய நற்செய்தியை பரப்பும் அவருடைய பணியில் சேர அவர் உங்களுக்கு எவ்விதம் அழைப்பு விடுக்கிறார்? ரட்சிக்கும் ஆண்டவரே, கிறிஸ்து என்னும் பரிசுக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய அருமையான அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.